Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா என்ன, ஸோ அது டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் ஆக்ட் ஆகும்போது அதோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும், ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் எடுத்துட்டோம்னா அது வந்து 3 வகைப்படும். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஒன்று வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து டைனமிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக்னா என்னென்னா உங்களுக்கு ரெஸ்ட்டு, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதில் ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து குறிப்பிட்ட ஃபோர்ஸ் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, 1 2 3 4 5 கிலோ நியூட்டன் 6 கிலோ நியூட்டன் அப்படி வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸில் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் மூவே ஆகாது. கரெக்டாக ஃப்ரிக்ஷனால ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. ஒரு 12 கிலோ நியூட்டன் கொடுக்குறீங்க, அப்போ வந்து திடீர்னு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. ஸோ அந்த எந்த வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும்போது உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதோ அதை வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு டென் டு மூவ் தி ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டைனமிக் ஃப்ரிக்ஷன் வந்து மோஷனில் இருக்கும்போது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கும்போது எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஆகுதோ அது வந்து டைனமிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு பார்த்தோம்னா எந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் அதிகமான வேல்யூ. ஸ்டாட்டிக் friction will be the next less and dynamic friction will be the least value. டைனமிக் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும், லிமிட்டிங் வந்து அதிகமாக இருக்கும், அண்ட் ஸ்டாட்டிக் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கு பிட்வீனில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கிராஃப் பார்த்தோம்னா, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ரியாக்ஷன் இதுக்கு ரெண்டுக்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் கிடைக்கும், கடைசியில் வந்து டைனமிக் கிடைக்கும். டைனமிக் வந்து உங்களுக்கு மோஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக அதே தான் வந்து கிடைச்சிட்ருக்கும். ஸோ இது வந்து F/N தான் நமக்கு தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் இன் ஹரிஜான்டல் பிளேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹரிஜான்டல் பிளேனில் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்கீங்க, அதில் கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபோர்ஸ் எக்ஸ்டர்டட் அலாங் தி இன்க்ளைன் பிளேன். அந்த இன்க்ளைன் பிளேனுக்கு பேரலாகவே உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் இன் இன்க்ளைன் பிளேன், அதே மாதிரி கேஸ் தான், ஃபோர்ஸ் எக்ஸ்டர்டட் அலாங் ஹரிஜான்டல் பிளேன். ஆப்ஜெக்டை இன்க்ளைன் பிளேனில் வச்சுட்டு ஃபோர்ஸ் வந்து ஹரிஜான்டலில் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் இன் இன்க்ளைன் பிளேன், ஃபோர்ஸ் எக்ஸ்டர்டட் அட் என் ஆங்கிள். ஆப்ஜெக்ட் வந்து குறிப்பிட்ட ஆங்கிளில் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது, அந்த பிளேனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள், சம்திங் தீட்டா அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூவில் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் தான் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி 4 கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்கலாம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் ஹரிஜான்டல் பிளேன். ஸோ ஹரிஜான்டல் பிளேனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, எஃப்ஏங்கிறது அப்ளைட் ஃபோர்ஸ். இது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வெயிட் ஆக்ட் ஆகும்ல, ஸோ அதை வந்து டபிள்யூ டவுன்வர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து டவுன்வர்ட்ஸ். ஸோ டபிள்யூ வந்து உங்களுக்கு எம்ஜி, நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஃபோர்ஸ் வேல்யூ எம்ஜின்னு கிடைக்கும் வெயிட்டு. அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகணுங்களா, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஃபோர்ஸுமே உங்களுக்கு வந்து நல்லிஃபை ஆகி உங்களுக்கு வந்து ஈக்குவலிபியமில் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இதுக்கு நார்மல் ரியாக்ஷன் வந்து ஒன்று கிடைக்கும், இது ஆப்போசிட்டாக நேச்சுரலாகவே. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் அப்போர்ட்ஸில் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு நார்மல் ரியாக்ஷன். ஸோ W = N. ஸோ வேறு எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை வெர்டிக்கலில், இந்த ரெண்டு ஆக்ட் ஆகுது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ W = N, இதுவும் mg. இப்போ வந்து அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து FA. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து FFன்னு வச்சுக்கலாம், ஆர் சிம்பிளி F. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி நார்மல் ரியாக்ஷன் ஆர் தி வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ நார்மல் ரியாக்ஷனை பொறுத்து இருக்கும். ஸோ F is proportional to N போட்டுக்கலாம். ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணால் μ × N போடலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் μ = ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பை நார்மல் ரியாக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹரிஜான்டல் பிளேனில் ஆக்ட் ஆச்சுன்னா இதுதான் கிடைக்கும். ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து அவுட்புட்டு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து மியூ இல்லாமல் இந்த ஃப்ரிக்ஷனுக்கும் உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதில் வந்து பைன்னு சொல்லுவாங்க ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பை வந்து எதுக்கும் இடையில வர வேல்யூன்னா நார்மல் ஃபோர்ஸ் இந்த ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது எஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது வந்து எஃப்னு வச்சுக்கலாம். நார்மல் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு அப்வர்ட்ஸ். ரெண்டுக்கும் கிடைக்கிற வந்து ரிசல்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கும் உங்களுக்கு நார்மல் ரியாக்ஷனுக்கு ஒரு ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆர் ஆங்கிள் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பை இதில் வந்து tan பை எடுத்துட்டோம்னா எனக்கு கிடைக்கும் F/N கிடைக்கும்.
அதான் வந்து உங்களுக்கு மியூ நமக்கு தெரியும். tan பை வந்து மியூனா பை ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மியூன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்முலா ஆர் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் இன்க்ளைன் பிளேன். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அப்ளைட் ஃபோர்ஸ் அலாங் தி இன்க்ளைன் பிளேன். ஸோ அப்ளைட் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் அலாங் தி இன்க்ளைன் பிளேன் ஆக்சிஸ். ஸோ இன்க்ளைன் பிளேனுக்கு பேரலாக வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க பி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். வெயிட் வந்து எப்போவுமே டவுன்வர்ட்ஸில் தான் இருக்கும். நார்மல் டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா எப்போவுமே உங்களுக்கு பிளேனுக்கு நார்மலாக இருக்கும். நார்மல் இல்லாமல் எப்போவுமே பெர்பெண்டிகுலர்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பிளேனுக்கும் உங்களுக்கு பெர்பெண்டிகுலராக தான் நார்மல் ரியாக்ஷன். ஸோ வெயிட் வந்து இது வந்து பிளேன் வந்து இப்போ உங்களுக்கு அல்ஃபான்னு ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ இது ஆல்ஃபானா இந்த டபிள்யூ இந்த பிளேன் கூட ஆக்ட் ஆகிற ஆங்கிளும் ஆல்ஃபா தான். ஸோ வெயிட்டை வந்து 2 காம்பனண்ட்டாக பிரிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இதை ரிசால்வ் பண்ணி இந்த ஃபோர்ஸஸ் வந்து நம்ம வேல்யூ எடுக்கலாம்னா இப்போ வந்து எது மேக்ஸிமமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பிளேன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிளேனை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் மாதிரி தெரியுது, இது வெர்டிகல் மாதிரி தெரியுது. டபிள்யூ மட்டும் உங்களுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ டபிள்யூ மட்டும் நம்ம ரிசால்வ் பண்ணி போட்டோம்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து அல்ஃபா ஆங்கிள் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ் அண்ட் ஒயில் ரிசால்வ் பண்ணோன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட் காம்பனன்ட். ஸோ டபிள்யூ சைன் அல்ஃபா வந்து இங்கே, இது வந்து டபிள்யூ காஸ் அல்ஃபா. ஸோ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட் வந்து சம்மேஷன் நம்ம போட்டோம்னா சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா n ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் அல்ஃபான்னு ஒன்று கிடைக்குது. நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்க்கு தெரியும் மியூ இன்டூ என்னன்னு ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்ளை பண்ணால் மியூ இன்டூ டபிள்யூ காஸ் அல்ஃபான்னு கிடைக்கும். இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து எஃபோர்ட் ஆர் லோடு அப்ளைடு அந்த ஃபார்முலா பி. அதாவது இதில் வேறு எக்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா பி ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் டபிள்யூ சைன் அல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டும் சேம் டைரக்ஷன் எஃப் ப்ளஸ் டபிள்யூ சைன் அல்ஃபா ஈக்குவல் டு பி. எஃப் வந்து நமக்கு தெரியும் நியூ டபிள்யூ காஸ் அல்ஃபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நியூ டபிள்யூ காஸ் அல்ஃபா ப்ளஸ் டபிள்யூ சைன் அல்ஃபா. ஸோ இதில் டபிள்யூ காமனாக எடுத்துட்டோம்னா டபிள்யூ இன்ட்டு சைன் அல்ஃபா ப்ளஸ் மியூ இன்ட்டு காஸ் அல்ஃபான்னு கிடைக்கும். இது வந்து எதுக்குன்னா ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ரைஸ் ஆர் லிஃப்ட் தி ஆப்ஜெக்ட் ஆன் இன்க்ளைன் பிளேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கிறது வந்து இந்த ஃபோர்ஸ். இதே வந்து உங்களுக்கு இந்த வெயிட்டை லோயர் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா மியூக்கு வந்து மைனஸ் போட்டுக்கணும். ஃப்ரிக்ஷன் வந்து மைனஸ் ஆகிக்கும். ஸோ டபிள்யூ சைன் அல்ஃபா மைனஸ் மியூ இன்டூ காஸ் அல்ஃபா. இந்த ப்ளஸ்ங்கிற சிம்பிள் வந்து மைனஸ் ஆகிக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு லோயர் தி ஆப்ஜெக்ட். இது வந்து பி டேஷ்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷனோட வந்துச்சுன்னா இந்த காம்பனன்ட், இதுலேயே ஃப்ரிக்ஷன் இல்லாமல் வந்துச்சுன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா மியூ வந்து 0 கிடைச்சிரும். மியூ 0 போட்டிங்கன்னா லோடு வந்து டபிள்யூ சைன் அல்ஃபா மட்டும் கிடைக்கும். இப்போது நமக்கு எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னென்னா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு மேலே வந்து லோடு வித்தவுட் ஃப்ரிக்ஷன் பை லோடு வித் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ரெண்டுக்கு வர ரேஷியோ வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி ஃபார்முலா. ஸோ டபிள்யூ சைன் அல்ஃபான்னு மேலே போட்டுக்கலாம். கீழே வந்து வர ஃபார்முலா. இது வந்து எஃபர்ட் ரெக்வயர்ட் டு ரைஸ் தி லோட் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எஃபிஷியன்சிக்கு. நமக்கு எது தேவையோ அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எஃபிஷியன்சி ஃபார்முலா கண்டுபிடிச்சிக்கலாம். ரைஸ் நான் இப்போ எடுத்துட்டேன்னா இந்த ஃபார்முலா டபிள்யூ சைன் அல்ஃபா ப்ளஸ் மியூ இன்டூ காஸ் அல்ஃபா. டபிள்யூ கேன்சல், இந்த டேர்ம் அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு மியூக்கு வந்து ஃபார்முலா தெரியும் tan பைன்னு சொல்லிட்டு. tan பை வந்து sin பை பை காஸ் பை. ஸோ இதை வந்து இங்கே மியூக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் tan பைக்கு வந்து sin பை பை காஸ் பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே வந்து sin பை போட்டுக்கலாம். காஸ் அல்ஃபா இன்டூ sin பை. இப்போ கீழே இருக்க காஸ் பை வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். sin அல்ஃபா இன்டூ காஸ் பை. இப்போது டோட்டல் டிவைடட் பை காஸ் பை நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கும். காஸ் பை வந்து மேலே கொண்டு போய்க்கலாம். அப்போ sin அல்ஃபா பை காஸ் பை, sin அல்ஃபா இன்டூ காஸ் பைன்னு கிடைக்கும். ஸோ எஃபிஷியன்சி வந்து இது ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் வேறு எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம்னா இந்த sin அல்ஃபா இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் வந்து டிவைட் பை காஸ் அல்ஃபான்னு போட்டிங்கன்னா sin பை காஸ் tan கிடைச்சிடும். இங்கே tan அல்ஃபான்னு வரும், இங்கேயும் tan அல்ஃபான்னு வரும். இங்கே காஸ் பை காஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மியூன்னு மட்டும் கிடைக்கும். மியூ வந்து நமக்கு தெரியும் tan பை அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எஃபிஷியன்சிக்கு வர ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஃபார் external force on an inclined plane, force acting along the parallel to the inclined plane அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து frictional force on inclined plane, force applied parallel to the horizontal plane. horizontal plane parallel force வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதே inclined plane தான்.
முன்னாடி பார்த்த மாதிரி தான் நார்மல் ரியாக்ஷன் வந்து பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். வெயிட் வந்து எப்பவுமே டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ஸோ டபிள்யூ வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக ரிசல்ட் பண்ணிக்கலாம். டபிள்யூ காஸ் அல்ஃபா, டபிள்யூ சைன் அல்ஃபான்னு சொல்லிட்டு. இந்த அல்ஃபா, இந்த டேர்ம் அல்ஃபான்னா இந்த பி வந்து இந்த பிளேன் கூட மேக் பண்ணுறாங்களோ அல்ஃபா தான். ஸோ இந்த பியும் வந்து இப்போ நம்ம ரிசால்வ் பண்ணோம். பி வந்து இந்த காம்பனண்ட் வந்து பி காஸ் அல்ஃபா. ஸோ பி சைன் அல்ஃபா வந்து உங்களுக்கு டவுன்வர்ட்ஸ் வரும். இப்போ வந்து நம்ம ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவலியம் எடுத்தோம்னா சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா n ஈக்குவல் டு பி சைன் அல்ஃபா ப்ளஸ் டபிள்யூ காஸ் அல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் F ஈக்குவல் டு மியூ என். என் டேர்ம் இங்கே இருக்குது, அது கூட மியூ மல்டிப்ளை பண்ணால் மியூ இன்டூ டபிள்யூ காஸ் அல்ஃபா ப்ளஸ் பி மியூ இன்டூ பி சைன் அல்ஃபான்னு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா பி காஸ் அல்ஃபா ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் டபிள்யூ சைன் அல்ஃபான்னு கிடைக்கும். பி காஸ் அல்ஃபா ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் டபிள்யூ சைன் அல்ஃபா. நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து தெரியும், முன்னாடி போட்டுருக்கோம். ஸோ இந்த டேர்ம் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் டபிள்யூ சைன் அல்ஃபான்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு பி காஸ் அல்ஃபா. ஸோ இதில் வந்து பி அண்ட் டபிள்யூ வந்து ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். ஸோ பி டேர்ம் வந்து இதில் வந்து இது மட்டும்தான் பி டேர்ம், இது வந்து இந்த சைடு கொண்டு வந்தால் பி காஸ் அல்ஃபா மைனஸ் மியூ இன்டூ பி சைன் அல்ஃபா. பி வந்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டபிள்யூ டேர்ம் வந்து காமன் எடுத்துக்கலாம். டபிள்யூ காமன் எடுத்தால் வந்து மியூ காஸ் அல்ஃபான்னு கிடைக்குது. இது வந்து வெறும் சைன் அல்ஃபா கிடைக்குது. வந்து நமக்கு எஃபோர்ட் ரெக்வயர்டு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஈக்குவல் டு இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துடலாம். டபிள்யூ இன்டூ மியூ காஸ் அல்ஃபா ப்ளஸ் சைன் அல்ஃபா டிவைட் பை காஸ் அல்ஃபா மைனஸ் மியூ இன்டூ சைன் அல்ஃபா. ஸோ இந்த ஃபார்முலா இருக்கட்டும். ஸோ இது வந்து எஃபோர்ட் ரெக்வயர்ட் டு ரைஸ் தி லோட். இதிலே வந்து நம்ம மியூக்கு வந்து டேன் பை அதாவது சைன் பை பை காஸ் பைங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணால் அகெயின் மியூக்கு வந்து இங்கே வந்து மியூக்கு வந்து சைன் பைன்னு கிடைக்கும். இப்போ சைன் பை காஸ் அல்ஃபா, சைன் பை இன்டூ காஸ் அல்ஃபா ப்ளஸ் டிவைட் பை காஸ் பைன்னு இருக்குல்ல, காஸ் பை வந்து இது கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் அல்ஃபா இன்டூ காஸ் பைன்னு கிடைக்கும். அப்புறம் வந்து கீழே அதே மாதிரி கொண்டு வந்தோம்னா இங்கே டோட்டல் டிவைட் பை காஸ் பைன்னு ஒரு டேர்ம் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே அதே மாதிரி போட்டிங்கன்னா மியூக்கு பதிலாக சைன் பை வந்து மைனஸ் சைன் அல்ஃபா இன்டூ சைன் பை பை காஸ் பைன்னு கிடைக்கும். காஸ் பை இது கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் அல்ஃபா காஸ் பைன்னு கிடைக்கும். இந்த டேர்ம் ஹோல் டிவைட் பை காஸ் பை அகைன் இருக்கும். மேலே காஸ் பை கீழே காஸ் பை டினாமினேட்டர் இருக்கும், அது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. சைன் ஏ சைன் பி ப்ளஸ் சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி அப்படி இருந்துச்சுன்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் இருக்குது. அதை வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். டபிள்யூ இன்டூ இந்த டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் ஆஃப் அல்ஃபா ப்ளஸ் பை வந்து காஸ் ஆஃப் அல்ஃபா ப்ளஸ் பை. டபிள்யூ வந்து எஃபர்ட் ரெக்வயர்ட் டு ரைஸ் தி லோட் ஃபார்முலா. இப்போ சைன் பை காஸ் வந்து டேன் நமக்கு தெரியும், டேன் ஆஃப் அல்ஃபா ப்ளஸ் பை. இதே வந்து எஃபர்ட் ரெக்வயர்ட் டு லோயர் தி லோட்னா அல்ஃபா மைனஸ் பைன்னு போட்டுப்போம். ஃபிக்ஷன் எப்போவுமே மைனஸில் போடுவோம். ஸோ அதனால் ஆல்ஃபா மைனஸ் பை. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து எஃபோர்ட் ரெக்வயர்ட் வித்தவுட் ஃபிக்ஷனாக இருந்துச்சுன்னா என்னென்னா இந்த பை வந்து வராது, நமக்கு தெரியும் ஃபிக்ஷன் வராது. டபிள்யூ டேன் அல்ஃபா மட்டும் கிடைக்கும். ஸோ எஃபிஷியன்சி வந்து எஃபோர்ட் ரெக்வயர்ட் வித்தவுட் ஃபிக்ஷன் பை எஃபோர்ட் ரெக்வயர்ட் வித் ஃபிக்ஷன் ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் டபிள்யூ டேன் அல்ஃபா பை டபிள்யூ டேன் அல்ஃபா ப்ளஸ் பைன்னு கிடைக்குது. டபிள்யூ டபிள்யூ கேன்சல், டேன் அல்ஃபா பை டேன் அல்ஃபா ப்ளஸ் பை இதான் எஃபிஷியன்சி ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து கேஸ் வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேஸ். என்னென்னா உங்களுக்கு வந்து இன்க்ளைன் பிளேனில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எப்படின்னா ஒரு ஆங்கிளில் அப்ளை பண்ணுவோம். பிங்கிற ஃபோர்ஸ் வந்து டீட்டாங்கிற ஆங்கிளில் அப்ளை பண்ணுறோம். ஸோ பிளேன் வந்து அல்ஃபாங்கிற ஆங்கிள் இருக்குது. ஸோ வெயிட் வந்து உங்களுக்கு வந்து அல்ஃபாங்கிற ஆங்கிள் வந்து மேக் பண்ணும் இந்த பிளேன் கூட. என் நார்மல் டேக்ஸ் வந்து இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், அது தெரியும். டபிள்யூ ரிசால்வ் பண்ணால் இது வந்து டபிள்யூ காஸ் அல்ஃபா, இது வந்து டபிள்யூ சைன் அல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ பி வந்து இங்கே இருக்கனால ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கே இருக்கும். ஸோ அகைன் பியை வந்து நம்ம டீட்டா அதை பொறுத்து ரிசால்வ் பண்ணோம்னா இது வந்து பி காஸ் டீட்டா, இது வந்து பி சைன் டீட்டா. இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இதில் வந்து ரெண்டு ஆங்கிள் வந்து இன்வால்வ் ஆகுது, டீட்டா அண்ட் அல்ஃபா. ஏதாவது மாற்றி போட்டோம்னா தப்பாயிடும். இப்போ வந்து வெர்டிகல் சம்மேஷன் வெர்டிகல் ஃபோர்ஸ் 0 போட்டோம்னா n ஈக்குவல் டு டபிள்யூ என் அண்ட் பி ரெண்டு டேர்ம் இருக்குது. n ப்ளஸ் பி சைன் டீட்டா ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் அல்ஃபான்னு கிடைக்கும்.
நமக்கு வந்து நார்மல் ரியாக்ஷன் தான் தேவை. இப்போ n ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் அல்ஃபா மைனஸ் பி இன்டூ சைன் டீட்டான்னு போட்டுக்கலாம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் மியூ இன்டூ என் ஃபார்மில் இருக்குது. இது சப்ஸ்டியூட் பண்ணால் மியூ இன்டூ டபிள்யூ காஸ் அல்ஃபா மைனஸ் மியூ இன்டூ பி சைன் டீட்டா. ஸோ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கிற ஃபார்ம் தான். நெக்ஸ்ட்டு சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டோம்னா பி காஸ் டீட்டா ஈக்குவல் டு டபிள்யூ சைன் அல்ஃபா ப்ளஸ் எஃப்னு கிடைக்கும். again f வேல்யூ நமக்கு தெரியும் இங்கே இருக்குது டீட்டெயில்டாக. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் b cos theta equal to f வந்து mu w cos alpha minus mu p sin theta and w sin alpha. இப்போ வந்து நம்ம p and w எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா p வந்து இந்த சைடு கொண்டுக்கலாம். ஸோ p cos theta plus mu sin theta, இந்த mu sin theta வந்து இந்த சைடு வந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். இது வந்து w மட்டும் இங்கே எடுத்துட்டோம்னா mu cos alpha ப்ளஸ் இது வந்து w sin alpha இருக்குது, வெறும் sin alpha மட்டும் வந்துடும். ஸோ p and w காமனாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம எஃபர்ட் ரெக்வயர்ட் டு ரைஸ் தி லோட் போட்டோம்னா p ஈக்குவல் டு இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். w sin alpha ப்ளஸ் mu cos alpha பை cos alpha ப்ளஸ் mu இன்டூ sin theta. இந்த alpha theta வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் அகைன் நமக்கு தெரியும் mu ஈக்குவல் டு tan பை அண்ட் sin பை பை cos பை அந்த ஃபார்ம் ரிலேஷன் இருக்குது. அது சப்ஸ்டியூட் பண்ணோன்னா sin pi by cos pi நீங்கள் டேர்ம் வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் sin alpha cos pi ப்ளஸ் sin pi இன்டூ cos alpha. அதே மாதிரி கீழே வந்து sin pi by cos pi சப்ஸ்டியூட் பண்ணால் cos theta cos pi sin theta sin pi. இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் sin a cos b ப்ளஸ் cos a sin b. ஸோ அந்த ரிலேஷன் sin ஆஃப் a ப்ளஸ் பின்னு போட்டுக்கலாம், sin ஆஃப் alpha ப்ளஸ் பைன்னு போட்டுக்கலாம். இதே கீழே வந்து cos a cos b ப்ளஸ் sin a sin b னா cos of a minus bங்கிறது ஃபார்முலா, cos of theta minus phi நம்ம போட்டுக்கலாம். முன்னாடி கிட்டப்படி அப்படியே இருக்கும். இது வந்து எஃபர்ட் ரெக்வயர்ட் டு ரைஸ் தி லோட். இதே லோயர் தி லோட்னா நமக்கு தெரியும் பை வந்து மைனஸ் போட்டுக்கணும். இது மைனஸ், இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது வந்து சைன் பை காஸ் டேன் நம்ம போட முடியாது, ஏன்னா மேலே வந்து இருக்கிறது அல்ஃபா பை, கீழே வந்து டீட்டா பை, வேறு வேறு ஆங்கிள்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே போட முடியாது, அந்த சைன்ஸும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ இது வந்து எஃபர்ட் ரெக்வயர்ட் டு லோயர் தி லோட் ஃபார்முலா. இதில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அதில் வந்து 4 டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, அண்டு கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் நம்ம EM பிளேலிஸ்ட் இங்கே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி கான்செப்ட் லேர்ன் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.